வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போதான் வீடியோ அப்லோட் பண்ணுறதோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 இந்த மாநாடானது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஜனவரி 7, 8 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை எட்டுவதற்கான செயல் திட்டமானது வெளியிடப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்மையில் வெளியிடப்பட்ட வைரமுத்துவின் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மகா கவிதை. கவிஞர் வைரமுத்துவின் மகா கவிதை நூல் வெளியீட்டு விழாவானது தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. இந்த நூலினை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலானது பார்த்தீங்கன்னா நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐம்பூதங்களை பற்றிய கவிதை தொகுப்பாகும். மேலும் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் காலநிலை மாற்றம் குறித்து கருத்துக்களை பள்ளி கல்லூரி மாணவர்கள், தொழில் முனைவோர் என சமூகத்தின் அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்கிறதுக்காக தமிழகத்தில் காலநிலை அறிவு இயக்கம் செயல்படுத்தப்படும் என்றும் முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை புத்தக கண்காட்சி 2024 எப்போது நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை. சென்னை புத்தக கண்காட்சி 2024 இந்த கண்காட்சியானது பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 19 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியானது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் நடத்தப்படக்கூடிய 47வது புத்தக காட்சியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டில் தமிழகத்தில் எத்தனை பேர் காச நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 96,709 பேர். தமிழகத்தில் 2023ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 96,709 பேர் காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது முந்தைய ஆண்டை காட்டிலும், அதாவது 2022ஆம் ஆண்டை காட்டிலும் 2.65% அதிகமாக இருக்கு. 2022ஆம் ஆண்டில் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 94,171 பேர் ஆகும். தற்போது அந்த எண்ணிக்கை 2.65% அதிகமாக இருக்குது. அதாவது 96,709 பேர் 2023ஆம் ஆண்டில் காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண்களுக்கு எதிரான குற்ற புகாரில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். 2023ஆம் ஆண்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக நாடு முழுவதும் 28,811 புகார்கள் ஆனது தேசிய மகளிர் ஆணையத்தில் பதிவாகியுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் இருந்து 608 புகார்கள் பதிவாகியுள்ளன. இதில் உத்தரப்பிரதேசமானது 16,109 புகார்களுடன் முதலிடம் பிடித்துள்ளது. டெல்லி 2,411 புகார்களுடன் 2ஆம் இடமும், 3ஆம் இடத்தில் மகாராஷ்டிரா இடம்பெற்றுள்ளது. மகாராஷ்டிரா 1,343 புகார்கள் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாகர் பரிக்ரமா என்ற திட்டத்தை மத்திய அரசு எந்த ஆண்டு தொடங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2022. சாகர் பரிக்ரமா திட்டம் இந்த திட்டமானது மத்திய அரசானது இந்த திட்டத்தினை 2022ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் மாண்டவியில் தொடங்கியது. இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனவர்களை சந்தித்து கலந்துரையாடுதல், மத்திய அரசின் திட்டங்களை அவர்களுக்கு எடுத்துரைத்தல், பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினை தமிழகத்தில் மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சரான புருஷோத்தம் ரூபாலா தொடங்கி வைத்திருக்காங்க. மேலும் மீன்வளத்துறைக்காக தனியாக ஒரு துறையை மத்திய அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கியது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உலகிலேயே இறால் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்திலும், கடல்சார் பொருட்கள் உற்பத்தியில் 4வது இடத்திலும் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள அணுமின் நிலையங்கள் அவற்றின் வசதிகள் குறித்த பட்டியல் டெல்லி மற்றும் இஸ்லாமாபாத்தில் உள்ள தூதரங்கள் வழியாக எந்த ஆண்டு முதல் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1992. இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள அணுமின் நிலையங்கள் அவற்றின் வசதிகள் குறித்த பட்டியல் டெல்லி மற்றும் இஸ்லாமாபாத்தில் உள்ள தூதரகங்கள் வழியாக பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. இது அணுமின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த தவிர்ப்பதற்கான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பரிமாறிக்கொள்ளக்கூடிய 33வது பட்டியலாகும். இதற்கான முதல் பட்டியலானது பார்த்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இதற்கான ஒப்பந்தமானது டிசம்பர் 31, 1988ஆம் ஆண்டு கையொப்பமிடப்பட்டு ஜனவரி 27, 1991ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023இல் பயங்கரவாதங்களின் மையமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி கைபர் பக்துன்கவா. பாகிஸ்தானில் பயங்கரவாத சம்பவங்களானது இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்ததாக அந்த நாட்டின் பாதுகாப்பு ஆண்டறிக்கையானது தெரிவிக்கிறது. அங்கு 2023ஆம் ஆண்டு நடந்த பயங்கரவாதம் சார்ந்த வன்முறை சம்பவங்களில் பார்த்தீங்கன்னா 1524 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த உயிரிழப்புகள் ஆனது பார்த்தீங்கன்னா கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகபட்ச உயிரிழப்பாகும். இதனால 2023இல் கைபர் பக்துன்கவா மாகாணம் பயங்கரவாத செயல்களின் மையமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டின் பாதுகாப்பு ஆண்டறிக்கையானது தெரிவித்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சரக்கு சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி எத்தனை கோடி வசூலாகியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ரூபாய் 1.64 லட்சம் கோடி. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் சரக்கு சேவை வரி ஜிஎஸ்டி ரூபாய் 1,64,882 கோடி வசூலாகியிருக்கு. இதில் மத்திய ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ரூபாய் 30,443 கோடியாகவும், மாநில ஜிஎஸ்டி ஆனது 37,935 கோடியாகவும், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி ரூபாய் 84,255 கோடியாகவும், இதில் கூடுதல் வரி ரூபாய் 12,249 கோடியாகவும் வசூலாகியுள்ளது. இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது, அதாவது 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ஜிஎஸ்டி வசூலுடன் ஒப்பிடும்போது 10.3% அதிகரித்துள்ளது. இதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வசூலான ஜிஎஸ்டி ஆனது ரூபாய் 9,888 கோடி ஆகும். இது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ஜிஎஸ்டி வசூலான ரூபாய் 8,324 கோடி வசூலுடன் ஒப்பிடும்போது 19% அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி விருதானது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாம்பே ஜெயஸ்ரீ. சென்னை மியூசிக் அகாடமியின் 97வது இசை விழா விருது வழங்கும் நிகழ்ச்சியானது டிடிகே கிருஷ்ணமாச்சாரி அரங்கில் நடைபெற்றது. இதில் சங்கீத கலாநிதி விருதானது பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுக்கும், சங்கீத கலா ஆச்சாரியா விருதானது பல்குலங்கரா கே அம்பிகா தேவி, மிருதங்க வித்வான் KS காளிதாஸ் அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இதில் டிடிகே விருதானது தமிழ் வித்வான் திரு நாகேஸ்வரம் TR சுப்பிரமணியன் மற்றும் வித்வான் B சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இசையறிஞர் விருதானது வித்வான் அரிமளம் டாக்டர் S பத்மநாபன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த டேவிட் வார்னர் எந்த நாட்டினை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா. ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரரான டேவிட் வார்னர் அறிவித்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக உள்முக சிந்தனை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி 2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.